வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறவங்களா? இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. எடிட்டிங் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த டயத்தில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ அதாவது காமெடி வீடியோ எடுத்து எப்படி நம்ம வீடியோவில் சேர்த்து அப்லோட் பண்ணுறது, காமெடி ஆடியோ எடுத்து நம்ம வீடியோவோட ஜாயின் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏ டு இசட் யூடியூப் சேனலை பற்றி ஏ டு இசட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக தெரிலாட்டினாலும் மேக்ஸிமம் கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் ஏ டு இசட் எதுவுமே தெரியாமல் தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேங்க. திடீர்னு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், ஃபுல் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், எந்த டயத்தில் அப்லோட் பண்ணணும், எடிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் திடீர்னு நாங்கள் அப்லோட் பண்ணது தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு இதுவுமே தெரியாது. திடீர்னு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம்னு சொன்னோம். காலையில் பேசினோம். காலையில் பேசிட்டு கார்த்திகைக்கு நாங்கள் கோயிலுக்கு குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு போனோம். அங்கே வீடியோ வந்து சரி எடுத்து இந்த வீடியோவை நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவோம், கோயிலேருந்து எடுத்து மங்களகரமாக அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே எடுத்து அப்லோட் பண்ணது தாங்க. இதை பற்றி எதுவுமே தெரியாமல் அப்லோட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் இன்னமும் பின்தங்கி தாங்க இருக்கிறோம். இன்னும் காவாசி கூட ஜெயிக்கலை. அதனால் எங்களை மாதிரி நீங்களும் ரீச் ஆகாமல் பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மந்த் 6 மந்த், நிறைய பேர் 1 மந்த்லாம் ரீச் ஆகியிருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஏதோ மேலோட்டமாக தெரிஞ்சிருந்தாலும் ஒரு 5-6 மாதத்துலையாவது நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நாங்கள் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரீச் ஆகலைங்க. இன்னும் காவாசி கூட நாங்கள் வரல. ஏன்னா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் நான் எடிட்டிங்குமே எந்த எடிட்டிங் ஆப்பு நல்லா யூஸாக இருக்கும் அப்படின்னு இப்போ தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு எடிட்டிங் போட்டிருக்கேன். எடிட்டிங் எல்லாமே நான் தாங்க பண்ணுவேன். ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது, டைட்டில் கொடுக்குறது எல்லாமே நான் தாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு எதுவுமே தெரியாது, அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் வந்து வீடியோ நடித்து கொடுப்பாரு. நம்ம சொல்லி கொடுக்கணும், இப்படி தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும்னு கூப்பிட்டா கூட வரமாட்டார். நீனே அப்லோட் பண்ணு, நான் நடித்து மட்டும் தாரேன் அப்படி சொல்லுவார். நான் நிறைய டைம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இது தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சா கூட நான் வேலைக்கு போயிட்டாலோ ஒரு கடைகளுக்கு போயிட்டாலோ நீங்கள் தனியாக வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, நான் சொல்லித்தாரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டார். அதனால் நான் தாங்க அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட்ஸாக இருந்தாலும் நான் தான் அப்லோட் பண்ணுவேன், ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் நான் தான் அப்லோட் பண்ணுவேன். நாங்கள் திடீர்னு ஆரம்பித்ததுனால எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதனால் நாங்கள் இன்னும் ரீச் ஆகலை. நீங்கள் சீக்கிரம் ரீச் ஆகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. எதுவுமே தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. லிங்க் எப்படி வைக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வாங்க. எங்கள் மாதிரி எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து நீங்கள் வருஷக்கணக்காக ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் 7 மந்த்லேயாவது நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஏன் நான் உங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு எடிட்டிங் அப்லோட் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் யூடியூப் சேனலில் வாங்கன்னு சொல்கிறேன்னா, இது வந்து எங்களோட 2வது சேனல். ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. சப்ஸ்கிரைபர் எதுவுமே வரல. அதுக்கப்புறமா தான் இது 2வது சேனல் நாங்கள் ஆரம்பித்தோம்.
எதுவுமே எதை பற்றியுமே தெரியாமல் நான் டக்குன்னு ஆரம்பித்ததுனால எதுவுமே எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரில. எடிட்டிங் பண்ணுறது எப்படி, வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படி, எந்த டயத்தில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இதுலேயுமே எனக்கு தெரியாததுனால தான் நாங்கள் இன்னும் காவாசி கூட வரல. இப்போ தான் எனக்கு எடிட்டிங் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிக்கிட்டு வர்றோம். இதே மாதிரி நீங்களும் எதுவுமே தெரியாமல் வந்து வருஷக்கணக்காக ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது தெரிஞ்சு கற்றுக்கிட்டு வந்து அப்லோட் பண்ணால் நீங்களாவது சீக்கிரம் ரீச் ஆயிடுவீங்க அப்படிங்கிறக்காண்டி தாங்க நான் இந்த ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொன்னேன்.